உங்களை அன்புடன் வரவேற்கிறது மேக் அண்ட் பிசி பிரைம் தமிழ். இன்று நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னாக்க, மேக்புக் ப்ரோ 2015 மேக் ஓஎஸ் சொகாயாவை எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ மேக்புக் ப்ரோ அபவுட் திஸ் மேக்கில் போய் பார்த்தோம்னாக்க பாருங்கள், மேக் ஓஎஸ் 6 தான் இன்ஸ்டால் ஆகிருக்கு. இதுதான் மேக்ஸிமம் அப்டேட் பண்ண முடியும். இதுக்கப்புறம் நம்ம அப்டேட் பண்ண முடியாது. இதுக்கப்புறம் வர்ற நிறைய சாஃப்ட்வேர் பார்த்தீங்கன்னாக்க எல்லாமே லேட்டஸ்ட் ஓஎஸ் எல்லாம் சப்போர்ட் ஆகும். உதாரணத்துக்கு கூகுள் குரோம் கூட சப்போர்ட் ஆகிறது இல்லை. இப்போ வர கூகுள் குரோம் எல்லாமே லேட்டஸ்ட் மேக் ஓஎஸில் தான் சப்போர்ட் ஆகுது. இப்போ அதை இன்ஸ்டால் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க நம்ம தாராளமாக மேக் ஓஎஸ் சொகாயாவை இந்த லேப்டாப்பில் நம்ம இன்ஸ்டால் பண்ணலாம். அதை இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு ஒரு டூல் ஒன்று தேவைப்படும். அந்த டூல் தான் ஓப்பன் கோர் லெகசி பேச்சர். அதை எப்படி நம்ம டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி அது யூஎஸ்பி பென்ட்ரைவில் எப்படி பூட்டப்பில் க்ரியேட் பண்ணுங்கிறத பற்றி இந்த வீடியோவில் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உங்களுக்கு சொல்லித்தரேன். வாங்க பார்க்கலாம். அதுக்கு நமக்கு தேவை 32 GB பென்ட்ரைவ் தேவைப்படும். நம்ம லேப்டாப்பில் மினிமம் 8 GB ரேம் வேணும். இப்போ பார்த்தீங்கன்னா ஓப்பன் கோர் லெகசி பேச்சரை ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கிறோம். அதை இன்ஸ்டால் பண்ணுறோம் நம்மளுடைய இன்டர்னல் ஹார்ட் டிஸ்கில். இன்ஸ்டால் கொடுத்தோடனே அதோட யூசர் நேம் பாஸ்வேர்டு கேட்குது. நம்மளோட யூசர் நேம் பாஸ்வேர்டு அதை டைப் பண்ணிவிட்டு இன்ஸ்டால் அப்படின்னு நீங்கள் கொடுத்தீங்கன்னாக்க அது இன்ஸ்டால் ஆரம்பிச்சிடும். இன்ஸ்டால் ஆனதுக்கு பிறகு அப்ளிகேஷன்ஸ்குள்ளே போய் பார்த்தோம்னா ஓப்பன் கோர் பேச்சர் இங்கே இருக்குது பார்த்தீங்களா, அதை டபுள் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணுறோம். இப்போ பார்த்தீங்கன்னா கிரியேட் த மேக் ஓஎஸ் இன்ஸ்டால் அப்படிங்கிற இடத்துல அதை கிளிக் பண்ணுறோம். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா 2 ஆப்ஷன் இருக்குது. டவுன்லோடு மேக் ஓஎஸ் இன்ஸ்டாலரா இல்லைன்னா ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணியிருக்க மேக் ஓஎஸ் இன்ஸ்டால் பண்ணணுமா அப்படின்னு கேட்குது. நம்ம ஃபஸ்ட் டைம் இன்ஸ்டால் பண்ணுறதால நம்ம டவுன்லோட் பண்ணி தான் இன்ஸ்டால் பண்ண போகிறோம். டவுன்லோடு மேக் ஓஎஸ் இன்ஸ்டால் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், ஓஎஸ் நிறைய காட்டுது. இதில் நம்ம மேக் ஓஎஸ் சொகாயாவை டவுன்லோட் பண்ணுறோம். நம்மளோட இன்டர்நெட் ஸ்பீடை பொறுத்து இருக்குது, எவ்வளோ சீக்கிரத்தில் டவுன்லோட் ஆகுங்கிறத பொறுத்து. அதனால் நம்ம டவுன்லோடிங்கை கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணணும். இப்போ நம்ம டிஸ்க் யூட்டிலிட்டிஸ் அப்படின்னு டைப் பண்ணுறோம். டைப் பண்ணிவிட்டு பென்ட்ரைவ் 32 GB கனெக்ட் பண்ணுறோம். கனெக்ட் பண்ணிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா ஷோ ஆல் டிவைஸ் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா கீழே நம்மளுக்கு பென்ட்ரைவ் காட்டும். அதை அரேஞ்ச் பண்ணுறோம். இப்போ பார்த்தீங்கன்னாக்க ஃபார்மேட் ஆப்ஷனில் APFSங்கிறத மாற்றி மேக் ஓஎஸ் செக்மெண்டட் ஜர்னல்ங்கிறத செலக்ட் பண்ணிக்கிறோம். இது ஸ்கீமில் பார்த்தீங்கன்னா கைட் பார்ட்டிஷன் மேப்பை செலக்ட் பண்ணிட்டு எரேஸ் கொடுத்துட்றோம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பென்ட்ரைவ் எரேஸ் ஆயிடுச்சு. இப்போ இந்த இடத்துல டன்னு கொடுத்துட்றோம். டன்னு கொடுத்துட்டு இப்போ இந்த டிஸ்க் யூட்டிலிட்டிஸை க்ளோஸ் பண்ணுறோம். இப்போ ஓஎஸ் டவுன்லோட் ஆனதுக்கு பிறகு எக்ஸ்ட்ராக்டிங் மேக் ஓஎஸ் இன்ஸ்டால் அப்படின்னு கொஞ்சம் நேரம் அப்படியே சுற்றிக்கிட்டே இருக்கும். கிரியேட் த மேக் ஓஎஸ் இன்ஸ்டால் அப்படின்னு கேட்குது. எஸ் கொடுங்க. எஸ்ன்னு கொடுத்ததுக்கு பிறகு எந்த இடத்துல ஓஎஸ் இருக்குது அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கிடுங்க. செலக்ட் பண்ணிவிட்டு அடுத்தது செலக்ட் த லொக்கேஷன் பென்ட்ரைவை நம்ம செலக்ட் பண்ணிவிட்டு எஸ் கொடுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்க பென்ட்ரைவில் அது பாட்டுக்கும் ஆட்டோமேட்டிக்காக க்ரியேட் ஆகி பூட்டப்பில் இந்த ஓஎஸ் போய் உட்காரும். இது நம்ம பென்ட்ரைவோட
ஸ்பீடும் சிஸ்டத்தோட ஸ்பீடையும் பொறுத்திருக்கு. இது ஒரு 1/2 hour to 45 minutes கூட ஆகலாம். USB 3 பென்ட்ரைவாக இருந்தால் உங்களுக்கு சீக்கிரமாகவே பூட்டபிள் கிரியேட் ஆகிடும். USB 2 இருந்துச்சுன்னா உங்களுக்கு டைமும் கொஞ்சம் ஜாஸ்தியாக எடுத்துக்கும். நம்மளுக்கு இந்த மேக் ஓஎஸ் பென்ட்ரைவில் காப்பி ஆனதுக்கு பிறகு சக்ஸஸ்ஃபுல்லாக EFI பார்ட்டிஷனை கிரியேட் பண்ணுறதுக்காக ஒரு ஆப்ஷன் எஸ்ஆர்னு கேட்கும். அதில் எஸ்ன்னு கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் நம்மளோட பென்ட்ரைவ் பார்ட்டிஷனை செலக்ட் பண்ணி அந்த EFI பார்ட்டிஷனுக்காக நம்ம அந்த டிஸ்கை செலக்ட் பண்ணுங்க. இந்த டிஸ்கில் இன்ஸ்டால் கொடுத்ததுக்கு பிறகு அதுக்கப்புறம் அந்த பென்ட்ரைவ் 32 GB செலக்ட் பண்ணிக்கங்க. அதுக்கப்புறம் அந்த 200 MBயை செலக்ட் பண்ணிக்கங்க. இது பார்த்தீங்கன்னா EFI பார்ட்டிஷன் தனியாக கிரியேட் ஆகிக்கும். கிரியேட் ஆகிட்டு ரீஸ்டார்ட் கேட்கும். ரீஸ்டார்ட் கொடுத்துருங்க. ரீஸ்டார்ட் கொடுத்ததுக்கு பிறகு நம்ம கீபோர்டோட ஆப்ஷன் கீயை ப்ரெஸ் பண்ணுங்க. ப்ரெஸ் பண்ணிங்கன்னா பூட் ஆப்ஷன் உங்களுக்கு இந்த மாதிரி காட்டும். அதில் EFI பூட் அப்படின்னு ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணிக்கிங்க. அதுக்கப்புறம் இன்ஸ்டால் த மேக்ஓஎஸ் சக்வாயாவை செலக்ட் பண்ணுங்க. பார்த்தீங்கன்னா பூட் ஆகி ரெக்கவரி ஆப்ஷன் நிற்கிது. இப்போ நம்ம டெஸ்க் யூட்டிலிட்டி ஆப்ஷன் போயிட்டு டெஸ்க் யூட்டிலிட்டிஸ் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிவிட்டு கண்டினியூ கொடுங்க. ஷோ ஆல் டிவைஸை செலக்ட் பண்ணுங்க. இப்போ நம்மளுடைய இன்டர்னல் SSDயை எரேஸ் பண்ண போகிறோம். SSD செலக்ட் பண்ணிவிட்டு எரைஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்க. இப்போ நேமில் பார்த்தீங்கன்னா மேக் HD அப்படின்னு டைப் பண்ணிடுங்க. ஃபார்மேட் பார்த்தீங்கன்னாக்க APFS இருக்கட்டும். ஸ்கீம் பார்த்தீங்கன்னாக்க வேர்ட் பார்ட்டிஷன் மேப்பே இருக்கட்டும். எரைஸ் கொடுத்துருங்க. எரேஸ் ஆனோம்னா டன்னு கொடுத்துட்டு இந்த டெஸ்க் யூட்டிலிட்டிஸை க்ளோஸ் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் இன்ஸ்டால் மேக்ஓஎஸ் சக்வாயாவை செலக்ட் பண்ணிட்டு கண்டினியூ கொடுங்க. இப்போ இந்த இடத்துல கண்டினியூ கொடுங்க. இப்போ அக்ரி கொடுங்க. இப்போ நம்மளோட இன்டர்னல் ஹார்ட் டிஸ்க் மேக் HDயை செலக்ட் பண்ணிட்டு கண்டினியூ கொடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா மேக்ஓஎஸ் இந்த நம்மளுடைய இன்டர்னல் ஹார்ட் டிஸ்கில் இன்ஸ்டால் ஆரம்பிக்கிறது. இது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 30 to 45 minutes ஆகும். அது சிஸ்டத்தோட பர்ஃபார்மன்ஸை பொறுத்து இருக்குது. இன்ஸ்டால் ஆகும்போது இது பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ரீஸ்டார்ட் ஆகி திருப்பி இன்ஸ்டால் ஆகும். இது ஒரு 3 to 4 டைம் அது பார்த்தீங்கன்னா ரீஸ்டார்ட் ஆகி இன்ஸ்டால் ஆகும்.
அடுத்ததாக ஃபைனலாக உங்களுடைய கண்ட்ரி கேட்கும். நான் இந்தியா செலக்ட் பண்ணிட்டு கண்டினியூ கொடுக்குறேன். அடுத்தது நெட்வொர்க் ஆப்ஷன் கேட்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய யூசர் நேம் பாஸ்வேர்டு கேட்கும். யூசர் நேம் பாஸ்வேர்டு எல்லாமே ஃபில் பண்ணதுக்கு பிறகு இப்போ ஃபைனலாக எல்லாத்தையும் நம்ம முடிச்சதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா ஓப்பன் கவர் லெகசி பேச்சரை வந்து ஓகேன்னு கேட்குது. ஓகே கொடுங்க. இது பார்த்தீங்கன்னா நம்ம இன்டர்னல் ஹார்ட் டிஸ்க்கு மேக் ஹெச்டி ஹார்ட் டிஸ்கில் இன்ஸ்டாலுக்காக கேட்குது. நம்ம இன்ஸ்டால் டிஸ்க்னு கொடுங்க. அதை சர்ச் பண்ணிவிட்டு நம்ம மேக் ஹார்ட் டிஸ்க் பார்ட்டிஷனை செலக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அது ஓகே கொடுங்க. இது வந்து நம்ம மேக் ஹெச்டி யூஎஃப்ஐ பார்ட்டிஷனை க்ரியேட் பண்ணிவிட்டு அது பூட்டபுளாக க்ரியேட் ஆகிக்கும். அதுக்கு தான் அந்த ஆப்ஷனு. இது ரொம்ப ரொம்ப மஸ்ட்டு, இது தேவை. இது கொடுத்தா தான் உங்களுக்கு ஓஎஸ் சக்ஸஸ்ஃபுல்லாக இன்ஸ்டால் ஆகும். முடிஞ்சதுக்கு பிறகு அதை ரீபூட் கொடுங்க. சக்ஸஸ்ஃபுல்லாக இன்ஸ்டால் பண்ணி ரீஸ்டார்ட்டதுக்கு பிறகு நம்ம அப்ளிகேஷனில் போய் ஓப்பன் கோர் ஃபெச்சரை ஓப்பன் பண்ணி இப்போ பார்த்தீங்கன்னா ஓப்பன் கோர் லைவ் ஃபெச்சரை நம்ம போஸ்ட் இன்ஸ்டால் ரூட் ஃபெச்சரை செலக்ட் பண்ணுங்கள். இது ரொம்ப முக்கியம். ஸ்டார்ட் ரூட் பேஜுன்னு கொடுங்க. கொடுத்தீங்கன்னா நம்மளுடைய கிராஃபிக்ஸு அப்புறம் ஒய்ஃபை இதுக்கான டிரைவர்லாம் இது பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு இன்ஸ்டால் ஆரம்பிச்சிடும். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓஎஸ் இன்ஸ்டால் ஆனதுக்கு பிறகு இந்த ரூட் பேஜிங்கை நம்ம கண்டிப்பாக பண்ணணும். பண்ணாதான் உங்களுக்கு சிஸ்டம் வந்து கிராஃபிக்ஸ் வந்து எனேபிள் ஆகும் இந்த லேப்டாப்பில். அதேமாதிரி ஒய்ஃபையும் ப்ராப்பராக ஒர்க் ஆகும். அவ்வளோதாங்க. இது பேட்ச் பண்ணி முடிச்சிட்டிங்கனாக்கா உங்களுக்கு மேக்புக் ப்ரோ 2015 மாடலில் நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக மேக் OS சக்காயாவை இன்ஸ்டால் பண்ணிவிடுவோம். இதுக்கப்புறம் நம்ம லேட்டஸ்ட் சாஃப்ட்வேரு எல்லாமே நம்ம இதில் இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.